హాయ్ నమస్కారం 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 நமஸ்காரம். நான் இன்னைக்கு என்னோட சிஸ்டர் இல்லா எங்க நாத்தனார் உஷா விஸ்வநாதன் பேரு அவாத்துக்கு வந்திருக்கோம். சரி ஏதாவது ஒன்று மாறுதலா பண்ணி காமிக்கலாம், ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டம் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க உஷாக்கா, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க இவ மூணாவது தம்பி ஒய்ஃபு, அனுட்டு பேரு. அவ கும்மோடம். சரி நான் என்ன சொன்னேன், சரி இங்க ஏதாவது பண்ணலாமே வாயேன் அப்படின்னு. சரி வாங்க, இந்த சாக்குல நானும் நீங்களும் பண்ணுங்க, நானும் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அதனால நாங்க 2 பேருமா சேர்ந்து இதை பண்ண போறோம். என்ன பண்ண ரொம்ப புது ஐட்டம் இல்ல, நிறைய பேருக்கு தெரியும் இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்காது. இது அரிசிமா உப்புமானு சொல்லலாம், பச்சைமாப்பிடி உப்புமானு சொல்லலாம். எங்க மாமியாரெல்லாம் புளி உப்புமாங்கிறது வேற, குழம்பு மாவு உப்புமா. அதாவது குழம்புக்கு மாவு கரைச்சி விடுறதுனால இது குழம்பு மாவு உப்புமான்னு எங்க மாமியாரத்துல சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அது ஒவ்வொருத்தரும் எப்படியா இருந்தாலும் எல்லாம் டேஸ்ட் ஒண்ணுதான், எப்படி இருந்தாலும் அர்த்தமும் ஒண்ணுதான் ஆகும் உங்களுக்கு. அது ரொம்ப பிடிக்கும் நம்ம பாத்துல இந்த டிஃபன். ஆமா ஆமா, ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா நல்லா மோர் மிளகா போட்டு உப்பு உரப்பா நல்லா புளிப்பா, வாய் பெருங்காயம் நல்லா தூக்கலா போட்டாதான் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் கொஞ்சம். ஆனா எண்ணெயும் குடிக்கும், ஆனா டேஸ்டும் நல்லா இருக்கும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு பண்ணி சாப்பிடலாம், என்னைக்கோ ஒரு நாளைக்கு மழை நாள்ல பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனா எல்லாரும் ஈவினிங் டிஃபனா வச்சுன்னு சாப்பிடுவோம். ஆமா, ஏன்னா ராத்திரிக்கு மேலன்னா கொஞ்சம் பெரியவாளுக்கெல்லாம் அது கொஞ்சம் டைஜஷன் கொஞ்சம் கம்மி, நெஞ்ச கறிக்கும். அதனால எல்லாரும் இப்ப ஈவினிங்ல அதனால டிஃபன் குழந்தைகளும் இருக்கா இன்னைக்கு, அதனால எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரி, இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாமா? இப்ப இந்த பச்சைமாவுடி உப்புமாக்கு என்னென்ன தேவையான இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அரிசி மாவு இந்த கப்பில் 1.5 கப்பு அரிசி மாவு இல்லையா, 1.5 கப்பு ரெடிமேட் மாவே எடுத்துங்க போறோம். நம்ம ஆத்துல அரைச்சு இருந்தா ஆத்துல அரைச்சு தப்பு இல்ல, இதுக்காக கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா இது எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆமா, இமீடியட்டா உடனே பண்ணிடலாம். ஆமா, 1.5 கப்பு ரைஸ் ஃப்ளோர் எடுத்துட்டு இருக்கு. அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளிய வெந்நீர்ல ஹாட் வாட்டர்ல ஊற வச்சு எடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் உளுந்து, கடுகு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயம் எடுத்துட்டு இருக்கு. அப்புறம் சால்ட் தேவையான அளவு, ஆயில், மோர் மிளகா இதுல போட்டு தாளிச்சா அதுதான் டேஸ்ட் ஜாஸ்தி உங்களுக்கு. அது ஏன்னா அதையும் அதோடய இது பண்ணிட்டு நசுக்கிட்டு தொட்டுன்னு சாப்பிட்டுடலாம். இது எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். புளிய முதல்லயே ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே வெந்நீர்ல ஊற வச்சிருந்தாச்சு. ஆக்சுவலா இந்த புளியோடைய கொஞ்சம் உப்பு, இதுக்கு வேணுங்கிற அளவு திட்டமா உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி எல்லாமே போட்டுனுட்டு டைரக்டா இதை கரைச்சி அந்த அரிசி மாவு எந்த அளவு வச்சிருக்கோம் இல்லையா அதுலயே விட்டுடணும். நான் இப்ப இதுல உப்பும் மஞ்சப்பொடியும் போடல, இப்ப இதுல போட்டு நான் கலந்து நடுவேன். இது 2வது தடவை தண்ணி விட்டு வேணும்னா கரைச்சுங்கோ, இல்லைன்னா இது பிசையும் போது தெரியும் உங்களுக்கு. ஆமா, அப்ப வேணும்னா அதை கரைச்சி விட்டுக்கலாம், இல்லைன்னா இதுவே போறோம்னா அப்படியே வச்சிடலாம். நீ போட்டுமே மஞ்சப்பொடி, இதெல்லாம் போடலாமா? இன்னும் கொஞ்சம் கூட போடும், இன்னும் கொஞ்சம். இந்த மாவு ரொம்ப தளத்தளனும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப இறுகினாலா இருந்தாலும் சாப்பிடும் போது மென்னடைக்கும். வெந்தாப்புல இருக்குமே தவிர மென்னடைக்கும். அதனால கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும் இதுக்கு. ஆமா, ஆனா இது பண்ணும்போது சின்னதுல முதல்ல கொஞ்சம் சின்னதுல வச்சு உதிரியா மட்டும் பண்ணணும். நான் பண்ணும்போது கொஞ்சம் பாருங்க, அப்படிதான் இது பண்ணுமே தவிர நிறைய அதுக்காக உதிரணும்ட்டு எக்கச்சக்க எண்ணெய் விட்டாலும் நம்மளால சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்சம் விடலாமா புளிச்சலாம்? இன்னும் கொஞ்சம் அதுக்குதான் விட்டாங்க. போறோமா. ஏன்னா புளிப்பும் நல்லா போட்டாதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். புளிப்பு வேணும், அந்த மோர் மிளகா காரம் வேணும், பெருங்காயம் தூக்கலா இருந்தாதான் அது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு.
பெருங்காய பொடியும் போட்டு விடுறேன். ஆமா, நல்லா போட்டுக்கணும். பெருங்காயமும் அந்த வாசனை தான் இல்லையா? ஆமா, டைஜஷனுக்கும் நல்லது. நல்லது. சில பேர் இது மஞ்சப்பொடியும் போட மாட்டேன், ஆனா உடம்புக்கும் நல்லதுங்கிறப்ப மஞ்சப்பொடி நல்லா இருக்கும், பார்வைக்கு கொஞ்சம் அதுக்காக மஞ்சப்பொடி போடுறோம், அவ்வளவுதான். இப்ப கேஸ் ஆன் பண்றேன். கூடிய மட்டும் எல்லாரும் இரும்பு இழுப்பு சட்டிலேயே பண்ணுவோம். ஒரு டேஸ்டும் நல்லாருக்கும், உதிரி உதிரியா வரும். எண்ணெயும் ரொம்ப குடிக்காது. இல்லைன்னா நான்ஸ்டிக் பண்ணணும். இப்ப நான்லாம் நான்ஸ்டிக் யூஸ் பண்றது இல்ல. முன்னெல்லாம் நடுவுல பண்ணியிருந்தேன், இப்ப பண்றது இல்ல. அதனால நான் வந்து இரும்பு இழுப்பு சட்டி வச்சுட்டு இருக்கேன். அலுமினியம் இழுப்பு சட்டி எல்லாம் வச்சுட்டா அடியில ஒட்டிக்கும், கொஞ்சம் கலர்றது கஷ்டம், கொஞ்சம் டைட்டா இருக்கும் கையை நம்ம கலரும் போது. எண்ணெய் காஞ்சி விட்டு இப்ப கடுகு போடுறேன். இது என்ன நார்மல் ஆயில் தானே விட்டுட்டு இருக்கீங்க நீங்க? நார்மல் ஆயில். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டா கொஞ்சம் சில பேருக்கு கசந்து பிடிக்காது. நார்மல் எண்ணெய் விடுங்க. இது வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் நான் இதுவும் மிக்ஸ் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஆமா ஆமா. கடுகு வந்து வெடிச்சாச்சு. இப்ப வந்து உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். முன்னாடியே பெருங்காயம் போட்டுட்டதுனால பெருங்காயம் போடலாம். இப்ப இது ஆத்துல பண்ணின மோர் மிளகாய். ஆமா, ஆத்துலதான். இங்க எங்க ஆத்துல எல்லாம் வெளியில இருந்தே வாங்குறதே கிடையாது. மோர் மிளகாய் எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் உடைச்சு போட்டாதான் அந்த காரம் இறங்கிட்டு நல்லா இருக்கும். தொட்டுன்னு சாப்பிடலாம். இதெல்லாம் எல்லாரும் கஷ்டம் நினைக்கிறா. காய வச்சு உழைச்சிட்டா ஒண்ணுமே இதெல்லாம் வேலையே கிடையாது. சம்மர்ல நல்ல சீசன்ல இது தஞ்சாவூர் பட மிளகா தான் வாங்கி போட்டது. இப்ப இது பாருங்க, மோர் மிளகாயும் நல்லா வறுப்பட்டு. எவ்வளவு மிளகா போட்டு? ஒரு 10-12 போட்டு. 10-12 போட்டு. சின்னதாதான் இருந்தது. பெருசா இருந்தா இது ரெண்டாவது காரம் கிடையாது ரொம்ப. ஆமா, கடையில வாங்குறதுன்னா மோர்ல போடாது, அப்படியே உப்புல போட்டு கொடுக்கறது காரமா இருக்கும். ஆத்துல எல்லாம் மோர்ல. இப்ப வந்து இது நல்லா வதங்கி எடுத்து அந்த மிளகா. இப்ப வந்து இந்த கரைச்சி வச்ச மாவு இருக்கு இல்லையா, அத வந்து போடுறேன். நான் போட்டுமா? சின்னதாதான் வச்சிருக்கேன், பெருசா வைக்காதீங்க, கொஞ்சம் சின்னதா வச்சிருக்கேன். கம கம கமன்னு வாசனையா இருக்கு. வாசனையா இருக்கு. அதோட உதிரி அடி பிடிச்சாலும் இது அவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா, அடியில அந்த ரோஸ்டா வரும். அதுவும் இதுல முடிஞ்சா உங்களுக்கு அதிகமா காட்டிடுறேன், ரோஸ்டா வர்றதையும். ஆமா, நம்ம அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு. ஆமா ஆமா ஆமா. ஏதாவது மத்தியான நேரத்துல உட்காந்து இருந்தா உடனே பச்சமா அப்படி உப்புமா ஆமா அப்படின்னு சொல்லிடுவா. என்ன போடலைன்னா எல்லாரும் அப்புறம் கொஞ்சம் விட்டுங்க, தப்பு இல்ல. ஓரளவு நம்ம வைக்கிறோம் கண் பார்வைக்கு, ரொம்பவும் என்ன இது பண்ண வேண்டாம். ஆமா, அதுக்காக தான். இது என்னன்னா கொஞ்சம் வெந்து சின்னதா வச்சு வெந்து உதிரி உதிரியா, எண்ணெய் இல்லாட்டாலும் அது டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் விட்டு. ஆமா, என்னன்னு ஒரு ஏன்னா அது உதிரி உதிரியா வரணும். முழுக்க வரட்டுன்னு இருந்தாலும் சாப்பிட முடியாது. இது புளி இதுல வந்து ஜலத்துல வந்து கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு பண்ணாலும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆமா, உடனேயும் பண்ணலாம். வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு பண்ணலாம். அந்த மோர்களி புளிப்பொங்கல் ஒரே மாவு தான். ஆமா, பச்சைமா புளி உப்புமா இதெல்லாம் வந்து புளிப்பொங்கலுக்கு மட்டும் கொஞ்சம் நொய்யா இருக்கணும். ஆமா, நொய்யா இருக்கணும். இது வந்து அரிசி மாவுல நம்ம பண்றோம். கலரும் நல்லா இருக்கு. ஆமா, உங்களுக்கு காரம் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் இதான் வேணும்னா இவ்வளவு உடச்சு கூட போட வேண்டாம், சும்மா ரெண்டா லேசா போட்டா. நான் இது கொஞ்சம் காரமும் புளிப்பும் சேர்ந்தா, அதுக்காக தான் எல்லாரும் அப்படி அப்படியே சாப்பிட்டு. ஆமா, அந்த புளிப்புக்கு நம்ம போடணும் இல்லையா, அப்பதான் நம்மளாட்டி இது பண்ண முடியும். அப்புறம் எல்லாம் ஒரே புளிப்பாவும் ஆயிடும். புளி போடலைனாலும் எடுப்படாது. ஆமா, இல்லம்மா அந்த காலத்துல எல்லாம் மாவெல்லாம் ஆத்துல ரெடியா இருக்கும். அவ வந்து அதனால பலகாரத்துக்கு இதுதான். ஆமா, இப்படிதான் கணக்கு, இப்படிதான் பண்றது. இந்த குழம்பு பார்த்தாலே பூ போல அந்த புட்டு டைப்ல இருக்கு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முதுறது.
அந்த அரிசி மாவு வந்து வெந்து ஆமா. புளிப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடியில எண்ணெயை விட்டு கொஞ்சம் வச்சேன்னா அப்படியே கர 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 அப்படியே அட்டையாட்டம் அப்படியே பேத்து எடுக்கலாம். அதுவும் இதோட சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா ஆமா, சீக்கிரம் பண்ற டிஃபன், நல்லா வாய்க்கு நல்லா ருச்சியா இருக்கு. துளி ஏதாவது ஸ்மெல்லுக்கு வேணும்னா ஒரு சுட்டு, அதுவும் நெய் விட்டா அதுக்கு டேஸ்ட் வராது. வேணுங்கிற வழக்கம் இல்ல குழந்தைகள் துளி கேட்டதுன்னா துளி விடலாமே தவிர இந்த டேஸ்ட் வரவே வராது. இப்படியே தான் கொடுக்கணும். ஆனா எல்லாரும் சூடா சாப்பிடணும். பண்ணி 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன நீங்க நல்லா பண்ணா கூட அது வந்து கொஞ்சம் வரட்டுன்னு ஆயிடும். மென்னடைக்கிறாப்பு. ஆனா சுட சுட ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் இன்னொரு தடவை தான் கேட்பாளே தவிர போறோம்னு சொல்ல மாட்டேன். பச்சை மாவு பொடி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. பச்சை மாவு உப்புமா நல்ல சுட சுட. இப்ப எல்லாரும் அப்படியே குழந்தைகளையும் கூப்பிட்டு ரெடியா இருப்பார் டேபிள் மேல. இந்த மாதிரி இன்னுமே கரகரப்பா வரும். நிறைய பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டோம்னா இன்னும் நன்னா வரும். நல்லா அடியில நல்லா ஒரு லேயரே எடுத்துக்கலாம். அப்படியே இந்த மாதிரி வந்து எடுத்தனாலே இந்த உப்புமா ரொம்ப டேஸ்ட்னு அர்த்தம். ஆமா. பச்சை மாவு பொடி உப்புமா சுட சுட ரெடியா எடுத்து. அப்புறம் உஷாக்கா வந்து நீங்க முருகனுக்கு ரொம்ப இது பண்றீங்க இல்லையா? அத்தை பேரும் முருகன் பக்தர். வந்து நீங்க அந்த சஷ்டியை பத்தி சொல்லுங்க. நீங்க விரதம் இருப்பீங்க இல்லையா? விரதம் வந்து முதல் காரணம் வந்து நம்ம கட்டுப்படுத்துதான் விரதம்ங்கிறதே இருக்கும். ஒண்ணு நம்மளோட ஹெல்த்துக்காக, அப்புறம் குழந்தை வேணும், நம்மளோட வேண்டுதலை நிறைய இருக்கும் நம்மளுக்கு. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கலாம். அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும். ஆனா இந்த எல்லா விரதமுமே எதுக்குன்னா முதல்ல மனசை ஒருமைப்படுத்துறதுக்கும், கெட்ட எண்ணம் வராத நம்ம முதல்ல கட்டுப்பாடு இருக்கா? நமக்கு எதுலயுமே கட்டுப்பாடு இல்லாம இருக்கு. முதல்ல நம்மள ஃபர்ஸ்ட் கட்டுப்படுத்தினாதான் மத்த இதுக்கெல்லாம் நம்மளால பண்ண முடியும். வீட்டுல எல்லாரையோடையும் இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். குழந்தைல நம்ம கோபம் தாபம், அது கோபம் வராத மனுஷனா இருந்தா இருக்க முடியாது. அது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். பட் ஓரளவு ஒரு ஏஜுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து வரணும்னா நம்ம ஏதாவது ஒரு விரதம் எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விரதம் பிடிக்கும். ஏகாதசி விரதம் இருக்கிறதே ரொம்ப வசதின்னு சொல்றா. ஆனா நான் வந்து எங்க ஆத்துல முருகர் தான் ரொம்ப பூஜை, நித்திய பூஜை உண்டு. கிருத்திகைன்னா இதெல்லாம் உண்டு. அபிஷேகம் அத்திமே ரொம்ப நாளா பூஜை பண்ணுவார். அதுவும் முருகனுக்கு வந்து திருப்புகழ் பாடி, திருப்புகழ், சகஸ்நாமம் பூஜை உண்டு. எல்லா அபிஷேகம்னா சும்மா மேலோட அபிஷேகம் கிடையாது. பால், தேன், தயிர் அப்படி எல்லாம் பண்ணி அதுக்கு சோடசோபஜார்ல இருந்து எல்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் அழகா பண்ணி அது ஒரு 3-4 மணி நேரம் அன்னைக்கு வேணும். அதுக்கு நைவேத்தியம் நம்மளால சக்கரை பொங்கல் எது நம்ம சௌரியம் எது வேணும்னாலும் பண்ணலாம். ஸ்ரத்தையா பண்ணணும். அதுல எனக்கு ரொம்ப எங்காத்துல நம்பிக்கை, எனக்கும் நம்பிக்கை. அந்த சஷ்டி 6 நாள் இல்ல 7 நாள் கணக்கு. சஷ்டி அன்னியோடய முடிக்க கூடாது. சஷ்டிக்கு மறுநாள் தான் முடிக்கணும். மகாகந்த சஷ்டி. ஆமா, அது 7வது நாள் தான் முடிக்கணும். 6 நாள் சஷ்டினா சரி அன்னியோட அப்படி சூரசம்ஹாரம் முடிஞ்சு அடுத்த நாள் தான். அது மாதிரி இருந்து எனக்கு வந்து அதுல ரொம்ப நம்பிக்கை. ஹெல்த்துக்காக நான் குழந்தைலாம் நம்மளோட மனுஷ இதுல என்னென்ன ஆசை இருக்குமோ அதெல்லாம் நம்ம வேண்டி போகலாம். அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நான் வந்து என்னால முடிஞ்சது என்னன்னா, எனக்கு ஸ்லோகம் தெரியும். என்னால தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு மனசு எனக்கு முதல்ல கட்டுப்படுத்துறேன். என்னோட இதனால உடம்பு குழந்தையெல்லாம் ஹெல்த் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 6 நாளும் காத்தால ஒரு காஃபி. அதுக்கப்புறம் ஆனா ஒண்ணும் பண்ணாத. எல்லாரும் சொல்லுவா, ஐயோ வெறுன வயிற்றுல, அதெல்லாம் கிடையாது. சுவாமி நம்பிட்டோம்னா நமக்கு கண்டிப்பா அந்த பசியும் தெரியாது. முதல்ல ஒரு நப்பாசம் முதல் வருஷம்லாம் இருக்கும். ஐயோ அந்த பசிக்கிற அதெல்லாம் கிடையாது. நீங்க சுவாமியை நினைச்சுன்னு உனக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி ஆமா அது பண்ணிட்டு ஒத்துட்டி ஐயோ நான் ஸ்லோகம் சொல்றேன் அப்படி இல்லாம வேண்டாம். நமக்கு நாமே நம்ம கட்டுப்படுத்திக்கிறது தான். நான் இது பண்றேன், இன்னைக்கு இது பேச மாட்டேன், அப்படியே இன்னைக்கு நான் விரதம்னு நிறைய பேருக்கு சொல்லவே கூடாது. அதுதான் விரதம். சொல்லி நம்ம வந்து பெருமை தேடிக்கிறது. ஒரு சுவாமியோட உள்நம்பிக்கை இருக்கணும். நம்ம வெளிக்காக அந்த விரதம் எந்த விரதமுமே இருக்கிறது கிடையாது. எல்லாம் கண்டிப்பா இருந்தா அன்னைக்கு விவரங்க உடனே இப்போ ஒண்ணு நடந்துட்டு உடனே நடக்கணும்னா நடக்காது. நம்மளோட பாவ புண்ணியம் கர்மா எல்லாம் நிறைய இருக்கு. அதை வச்சுதான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெய்வங்கள். நமக்கு பொறுமை வேணும். நீங்க எதுக்கு விரதம் இருக்கு? இந்த பொறுமை வரணும். ஒரு மனசு பக்குவப்பட்ட அதை படத்துக்கு தானே நம்ம இருக்கோம். முதல்ல சாப்பாட்டு ஐட்டம் தான் நமக்கு
ஒரு டெம்டேஷன் வரும். அதெல்லாம் இல்லாத இது பண்ணணும்னா முதல்ல மனசை பக்குவப்படுத்திக்கணும். முதல்ல இதெல்லாம் பண்ணினா தானே சுவாமி நம்மளுக்கு தெரியாது. அப்படியே எல்லாம் தெரிஞ்சுட்டுனா நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லையே நம்ம. அதனால விரதம் ரொம்ப அது என்ன விரதம் வேணா இருக்கும், அவளுக்கு ஒரு நம்பிக்கை உள்ள விரதம் இருந்து நம்ம மனசை கட்டுப்பட்டுனா கண்டிப்பா பகவான் எனக்கு வந்து நல்ல பலன் கிடைக்க. எனக்கு வந்து எங்க ஆத்துல பிரத்யட்ச தெய்வமா நாங்க முருகனை வச்சுக்கிறதுனால அந்த யார் ஆத்துல இதை பத்தி இருந்தாலும் நான் ரொம்ப சிந்தனை சுசமே சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அது நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை முக்கியம் எதுவுமே. ஆமா, ஏன்னா அது ஹெல்த்துக்கும் நல்லதுங்க. டாக்டர்ஸ் ஒன்னும் அதெல்லாம் ஒன்னும் அஷ்டியாசமே மாசி செவ்வாய் முருகனுக்கும் வந்தது. செவ்வாயினாலே முருகன் தான், அதுவும் தைரியக்காரகன் மனங்களுக்கு. அதனால இந்த மாசி செவ்வாயோ உப்பு இல்லாத இருக்கலாம். நான் வந்து பட்னி இருக்கேன், பட் உப்பு இல்லாத இருந்தா அவ்வளோ விசேஷம். அன்னைக்கு மௌன விரதத்தோட இருக்கும். காத்தால 6லேருந்து சாயந்தரம். என்னன்னா நம்ம அந்த எதுக்கு அந்த மௌன விரதம் இருக்கிறதுனா, நம்மளுக்கு கோபம் வருது, நம்ம விரதம்லாம் இருக்கோம் சுவாமியை நினைக்கிறோங்கிறோம், ஆனால் அப்போதான் கோபம், சண்டை போடுறோம், அப்போதான் இதுக்காவது ஏதோ மனுஷத்தன்மை நம்மளுக்கு. அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக அந்த மௌன விரதத்தோடு அது உப்பு இல்லாத இருந்தால் கண்டிப்பாக அதுக்கும் பலன் உண்டு. குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல உடம்பு. இப்போல்லாம் எல்லாருக்கும் உடம்பு எதுக்கு எடுத்தாலும் வருது, எது கண்டுபிடிக்க கூட தெரியல. கண்டிப்பாக அதுக்கெல்லாமும் இது ஹெல்ப் பண்ணும். அதனால மாசி செவ்வாயும் ரொம்ப நல்லது. முருகனையும் ஒத்து இருக்கிறதுனால எனக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை. அதனால யார் யாருக்கு என்ன முடியுதோ முதல்ல மனசு பக்குவத்துக்காக இந்த விரதத்தை ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல எல்லா வேலையும் எல்லாரும் நிறுத்த வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ஒரு வேளை விடுங்க, அப்புறம் 2 வேளை விடுங்க. தானே அந்த பக்குவம் வந்துடும், மனசும் வந்துடும், உடம்புலையும் பக்குவம் வந்துடும், எல்லாம் வரும். கடவுள் கண்டிப்பாக நமக்கு பண்ணுவார். நமக்கு தெரிஞ்சு எல்லாம் பண்ணினா நம்ம அப்புறம் ஒன்றுமே இல்லை. தெரியாத நம்மளுக்கு ஒவ்வொன்றா தானே வரும். அது கண்டிப்பாக அது போடும். அதான் முருகனை பற்றி நம்ம சொல்லணும்னு இல்லை, நிறைய கண்கண்ட தெய்வம் வந்து. ஆமா ஆமா, வந்து ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி சொல்லியிருக்கோம். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஃபன், ரொம்ப டேஸ்டியான டிஃபன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.